வணக்கம், வெல்கம் டு கண்டைக்காரன் ரிவ்யூஸ். நம்ம திரைமேசை கட்சியில் எந்த படத்தை பார்க்க போறோம்னா, பிரபாஸ் சஞ்சய் தத் நடிச்சு வெளியிருந்திருக்க தி ராஜசப் படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். தி ராஜசப் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ அதாவது நம்ம பிரபாஸ் சார் அவர் அவரோட பாட்டியோட ஒரு சாதாரண ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா அவரோட பாட்டி ஒரு காலத்துல பெரிய ராஜ வம்சத்தை சேர்ந்தவங்க. அவங்களோட கணவர் ஒரு திருடனை கண்டுபிடிக்கிறதுக்காக அரண்மனை விட்டு ஒரு காலத்துல வெளியே போயிட்டாரு. போனவர் திரும்பி வரவே இல்லை. இப்படியே நிறைய வருஷங்கள் உருண்டு ஓடிடுச்சு. அப்புறம் அவங்க பாட்டி இப்போ ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவர் தாத்தா எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுத்துருன்ட்டு ஹீரோவும் அவர் தாத்தா தேடி போறாரு. பார்த்தீங்க அவரோட தாத்தா செத்து ஆவியா இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அந்த படத்தோடைய கதை. ஸோ அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. படத்தோட சாங்ஸ் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். நெகட்டிவிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைய ஃபைட் சீன்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பாலையா படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி பாலையா படத்தை கொஞ்சம் மிஞ்சிச்சு சொல்கிறேன். ஏன்னா பாலையா படத்துலலாம் பாலையா வில்லன்ஸ்லாம் போட்டு துவச்சி எடுத்துட்டு இருப்பாரு. அவங்களும் ஆகாயத்தில் பறந்து எங்கேயோ விழுந்துட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களே பறந்து சண்டை போட்டுருக்காங்க எங்கேயும் ஆகாயத்தில். அதை வேற ஸ்லோ மோஷனில் காமிச்சு வெறுப்பேற்றிருந்தாங்க. ஃப்ளாஷ்பேக்கும் ஒன்று காமிப்பாங்க. நடுவில் ஒரு இன்ட்ரோவர்ட் ட்விஸ்ட்ல ஃப்ளாஷ்பேக்கும் ஒன்று காமிப்பாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அருந்ததி சாயல் வந்துச்சு. ஆனால் தமிழ் எழுந்துருது. இந்த தெலுங்குல அருந்ததி இப்போ அனுஷ்கா அவங்க வருவாங்கல்ல, அந்த அருந்ததி இல்லை. பெங்காலியில் ஒரு அருந்ததி ரீமேக் பண்ணியிருக்காங்கல்ல, ஒரு கேவலமாக ஒரு ஸ்பூஃப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஒரு வழியா ஹீரோ எதுக்குதான்னு தெரியல 3 ஹீரோயின் 2 காமெடியனை கூட்டிட்டு பேய் பாங்கல கூட போயிடுறாங்க. இப்போ எனக்கு என்ன இப்போ தோணுச்சுன்னா, இதுக்கப்புறம் படம் சந்தானத்தோட தில்லுக் துட்டு சீரீஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி கொண்டு போவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இல்லை, அதாச்சும் காமெடியா இருக்கும், ஏதாவது சிரிக்கிற மாதிரி. இது ஒண்ணுமே இல்லை. பேய் சீரியஸா கேட்டீங்கன்னா இல்லை. கடைசியா எப்படியோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி பார்த்து முடிச்சிடலாம். ஏதோ ஒரு கதை ஓடிட்டு இருக்கோம். செகண்ட் ஹாஃப்லாம் சுத்தமாக பார்க்கவே முடியல. தலை போட்டு சுத்துது. வலி வேற உயிர் போச்சு. என்ன நடக்குதே புரியாது. செகண்ட் ஹாஃப்ல என்னமோ நடந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பொறுத்துட்டு கிளைமேக்ஸ் ஆச்சு கெத்தா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிளைமேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆச்சு பரவாயில்ல. பாலையா படம் அருந்ததி அப்படின்ட்டு ஏதோ ஒரு காப்பி அடிச்சு கொஞ்சம் இது பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ்ல இங்கிலீஷ் படம் ட்ரோல் பாக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய பேய் மாதிரி பிரபாஸோட சண்டை போட்டு இருந்துச்சு. என்ன சொல்றது. சரி, இந்த படத்துல 3 ஹீரோயின் எதுக்கு தான் தெரியல. 3 ஹீரோயின் வராங்க. ஆளுக்கும் ஒரு பாட்டு டான்ஸ், அவ்வளவுதான். ஆளுக்கு ஒரு சாங் வருது, அவ்வளவுதான். எதுக்கு வருதுன்னு தெரியல. இதுவே வில்லன் பண்ணியிருந்தாங்கன்னா ஆடியன்ஸ்லாம் ஐயோ என்ன இவ்வளவு மோசமானவனா இருக்கான், 3 பேரோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான்ட்டு கழுவி ஊத்திருப்பாங்க. இது ஹீரோ ஆச்சு, என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பாங்க. இதை என்ன சொல்றேன்னு தெரியல. ஒன்றும் சஞ்சய் தட் பிடிச்சி நல்லா காமெடி பண்ணி விட்டுருக்காங்க. அவருக்கு இந்த படத்துல பெருசா வில்லத்தனம்ன்ற ஒன்றும் கிடையாது. மனுஷனாவும் சரி ஆவியாவும் சரி அவர் பாட்டுக்கும் சுத்திட்டு இருக்காரு, அவர் தான். படத்துல இது ஒரு காமெடி ஹாரர் ஃபிலிம் சொல்றாங்க. ஸோ காமெடியா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பயமா ஏதாச்சும் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா படம் பூரா இல்லை. ஆனா கடைசியில கிளைமேக்ஸ் அப்புறம் ஒரே ஒரு சீன் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அது என்ன தெரியுமா, இந்த படத்துக்கு அடுத்த பாட்டுக்கு அதுக்குள்ள லீடு விட்டாங்க. அது ஜென்ரலா வர பயம் தானே, இந்த மாதிரி நிறைய படத்துக்கு வந்திருக்கேன். ஆமா, அந்த சீன் ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. ஐயோ மறுபடியுமான்ட்டு. வேற எந்த இந்த படத்துல இல்ல. இந்த படத்தை யார் போய் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா, யாரு வேணாலும் போய் பார்க்கலாம். எல்லாருக்கும் கண்டிப்பா போர் அடிக்கும். ஸோ தேங்க்யூ.